நிறைய நண்டு இருந்துச்சு. தண்ணியில் இந்த அளவு செத்துரும். நத்தை ஆனால் குட்டி குட்டி நத்தையாக இருக்குது, பெருசாக இல்லைல்ல. அதை அவிச்சு கறி எடுத்தாங்க இது வந்துடும். நடுவில் இது நாளைக்கு செய்கிறீங்களா? இது என்னத்துக்கு நல்லதா சொல்லுங்கள். உடம்புக்கு நல்லதுப்பா, குளிர்ச்சியாக இருக்கும். குளிர்ச்சி. அப்புறம் நம்ம எண்ணெய் தேய்ச்சி தலை முழுவதுக்கு இது வந்து இதோட ரொம்ப குளிர்ச்சியான பொருள். இது பன்னி கறி மாதிரி இந்த பவுத்துறதுக்கு, உடம்பு உஷ்ணத்துக்கு, அல்சருக்கு எல்லாத்துக்கும் இது கேட்க வேண்டிய பொருள். இது வருஷத்துக்கு ஒரு இடி இடிச்சா தான் நிறைய வெளியே வருங்க. மண்ணுக்குள்ளேயே இது பூந்துக்கும். இது இடி இடிச்சா வெளியே வரும். ஆமாம், மழை பெஞ்சு இடி இடிச்சா தான் நிறைய வெளியே வரும். நான் தண்ணி எடுத்துட்டு நாளைக்கு நீங்கள் செஞ்சு எடுத்துவாங்க, எப்படி சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா இருக்கும். அதுக்காகத்தான் நான் சரின்னு சொல்லிட்டு செய்ய தெரியுமா செய்ய தெரியாதான்னு சொல்லிட்டு நல்லா பேசி அரைச்சிட்டு ஊற்றி போட்டு நல்லா க்ளீனாக தான் வச்சுருக்கீங்க. க்ளீனாக இருக்குது. நான் தண்ணி அப்பப்போ வடிகட்டிட்டு தான் வைக்கிறேன். வேறு புது தண்ணி இதெல்லாம் அழுக்கெல்லாம் வந்துடும், இதெல்லாம் கையிடும். 2 நாள் போட்டு சொன்னீங்களா? அன்றைக்கி வந்து போனேன்ல, அன்றைக்கி கொஞ்சம் பிடிச்சி வச்சேன். அப்புறம் மறுநாள் போய் பிடிச்சேன்னா பிடிச்சி வந்து தண்ணியில் போட்டால் 2-3 நாளில் அதெல்லாம் சரியாயிடும். மண்ணில் கக்கிடும். எல்லாம் பாசகத்தை எல்லாம் வெளியே வந்துடும். அப்புறம் நம்ம இதை அவிச்சு உப்பு போட்டு அவிச்சு கறி எடுத்து எல்லாம் சாமானும் போட்டு நம்ம வறுத்து சாப்பிட வேண்டியதான். ஏற்கனவே சாப்பிட்டுக்கிறியா? சாப்பிட்ருக்கேன். யார் பிடிச்சி கொடுத்து? அது யாராவது செஞ்சு கொடுத்துருப்பாங்க. சரி, அவங்க